வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழக்கில் மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நோ பர்சன் ஹூ ப்ரொஃபஸஸ் எ ரிலீஜியன் அதர் தேன் ஹிந்து, சீக் ஆர் புத்திஸ்ட் ஷால் நாட் பி எ மெம்பர் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட். கன்வர்ஷன் டு எனி அதர் ரிலீஜியன் ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம், ஸோ இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸு அவங்க இருக்க முடியும். இந்த மதத்திலேருந்து வேறு எந்த மதத்துக்கு மாறினாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை அவங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்திய அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஹிந்து மதத்துலேருந்து இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை தொடர அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கு இருக்காங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக கேட் போட்டுருச்சு. ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம் மட்டும்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை அனுபவிக்க முடியும். இந்த மதங்கள்லேருந்து வேறு எந்த மதத்துக்கு மாறினாலும் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை அவங்க பயன்படுத்த முடியாது, ரிசர்வேஷனை அவங்க பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, நியூஸ் தமிழ் 24x7 அப்படிங்கிற சேனல் தேர்தல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் அங்கே ஒரு டிபேட் ஷோ, அந்தந்த தொகுதிகளில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் ஷோ நடத்திக்கிருக்காங்க. சமீபத்தில் சிவகங்கையில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் விவாத ஒருங்கிணைப்பாளரான ஊடகவியலாளர் ராஜேஷ் அப்படிங்கிறவர் மேலே திமுக மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் அப்படிங்கிற நபரின் அடியாட்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால் அவர் பலத்த காயமடைஞ்சிருக்காரு. திமுகவில் நிரம்பியுள்ள ரவுடிகளால் ஊடகவியலாளர்களுக்கே பாதுகாப்பில்லை எனும்போது அப்பாவி பொதுமக்கள் நிலை என்ன அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு. அண்ணாமலையுடைய கேள்வி தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் தஞ்சாவூரில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கேம்பெயினுக்காக வந்தார்ல, அப்போ விஜயை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஸ்பீடாக போன ஒரு இளைஞர் விபத்தில் சிக்கினார். விக்னேஷ் அப்படிங்கிறது அவருடைய பேர். தலையில் அடிபட்டுருச்சு. அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 19 நாட்கள் சிகிச்சையில் இருந்தார். நேற்று சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம், நேற்று அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆணுச்சுல, கையெழுத்து ஆணுச்சு. நயினார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு தொகுதி பங்கீடு இன்றைக்கி ஃபைனல் ஆகுது, நீங்களும் வாங்க அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போவோம், நீங்களும் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட, அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, இல்லைண்ணா எனக்கு கோயம்புத்தூரில் வேலை இருக்குது, நீங்கள் போய் அதெல்லாம் பாருங்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கட் பண்ணிட்டாராம். அண்ணாமலைக்கு நமக்கே அவ்வளவு காண்டா வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பாத யாத்திரைலாம் போய் கட்சியை வளர்த்தாரு. வெறும் 7 தொகுதி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க 2021 கம்பேர் பண்ணும்போது. இந்த 7 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காகவா அண்ணாமலை அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நமக்கே அவ்வளோ கோவம் வருது. சம்மந்தப்பட்ட அண்ணாமலைக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். என்னமோ போங்கப்பா, இந்த தேர்தலில் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அது மட்டும்தான் எங்களுடைய ஃபோக்கஸு. அண்ணாமலை ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், வேறு எதை பற்றி நாங்கள் கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. பாஜக அவ்வளோ சீட்டு ஜெயிக்கணும், இவ்வளோ சீட்டு ஜெயிக்கணும், இதெல்லாம் எதுவுமே எங்களுடைய மைண்டில் இருக்க போகிறதில்ல இந்த தேர்தல். ஏன்னா ரொம்ப கம்மியான தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை ஜெயிக்கணும், இது மட்டும்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய ஒரே அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.